மெசேஜ் பண்ணலாம். லாஸ்ட் டாஸ்க் பேர் என்ன பார்த்திருந்தோம்? அட தங்கிலீஷ்ல பரவாயில்ல டைப் பண்ணுங்க. ஐ திங்க் சம் ஆஃப் டிஜிட்ஸ். ஐ திங்க் ஓகே. அந்த டாஸ்கா உங்களுக்கு கொடுத்துருந்தேன் கரெக்டா? ஆமா, அத உங்களுக்கு டாஸ்கா கொடுத்துருந்தேன். யாராவது ட்ரை பண்ணியாரா? சரி ஓகே, சந்தோஷம். யாருமே எதுவுமே சொல்லல. அப்ப ட்ரை பண்ண நல்லா தெரியுது. சரி நானே ட்ரை பண்றேன். நோ சார். ஓகே, சம் ஆஃப் தி புதுசா கிளாஸ் எடுத்துக்கலாம். சரி, கிளாஸ் எடுக்கலாம். இல்ல சம் ஆஃப் டிஜிட். சரியா? சம் ஆஃப் டிஜிட் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இன்புட் சொல்லிடுறேன். இப்போ நான் வந்து சம்திங் நம்பர் கொடுக்குன்னு வச்சுக்கோ. ஓகே, இப்போ எவ்வளோ டிஜிட்ல என்னது? ஸோ 9 + 8 + 2 + 3 வரும் கரெக்டா? ஸோ அவுட்புட் வந்து அவுட்புட் வந்து 21 வரும். ஸோ இன்புட் இப்படி கொடுத்தாக்கா அவுட்புட் 21 செய்யும். ஏதாவது டவுட் இதில்? இந்த நம்பரை நம்ம டிவைட் பண்ணிட்டே வரோம். ஒவ்வொரு நம்பரை நம்ம என்ன பண்ண போறோம்? டிவைட் பண்ணிட்டே வரோம். சரி, இது எப்படி நம்ம மொழியில் எழுதணும்? டோட்டல் பண்ணிக்கிறோமா? ஸோ இன்ட்டு n = அந்த 9 8 2 வச்சுக்கோங்க. டோட்டல் பண்ணணும். ஸோ டோட்டலில் ஒரு வேரியபிள் வச்சுருக்கோங்க. சரியா? இந்த டோட்டல் ஏன் 0 வச்சிங்க அப்படின்னாக்கா நம்ம ஆட் பண்ண போகும்போது எனக்கு ஸ்டார்டிங்ல அதே டிஜிட் வந்து எனக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்கா 0ல ஸ்டார்ட் பண்ணா சரியா இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ இந்த 9 8 2 3 இருக்கா? இந்த 9 8 2 3 அடுத்து என்ன பண்ணுவேன்? இதுல லாஸ்ட் இருக்குல 3 எடுப்பேன். 3 டோட்டல் ஆட் பண்ணுவேன். டோட்டல்ல 3 வந்துருமா? இருக்கும் கரெக்டா? திரும்ப உள்ள இருந்து என்ன பண்ணுவேன்? லாஸ்ட் நம்பர் எடுப்பேன். லாஸ்ட் நம்பர் இப்போ என்ன வரும்? 2 வருமா? அப்ப டோட்டல் ஆல்ரெடி என்ன இருக்கு? 3 இருக்கு. ஸோ 3 + 2 5 ஆயிரும் கரெக்டா? திரும்ப டிவைட் பண்ண அப்படின்னாக்க 9 8 தான் இருக்கும். திரும்ப உள்ள வந்து டோட்டல்ல ஆல்ரெடி 5 இருக்கு. ஸோ 5 + இப்போ லாஸ்ட் நம்பர் என்னது? 8. ஓகே, லாஸ்ட் நம்பர் ஆட் பண்ணாக்க 5 + 8 10 13 வந்துடும் கரெக்டா? ஸோ அப்போ இந்த இடத்துல 13 வரும். திரும்ப மேலே போகும். டிவைட் பண்ண அப்படின்னாக்கா 9 மட்டும் தான் வரும். இப்போ கீழே வந்தானாக்கா டோட்டல் ஆல்ரெடி 11 இருக்கு. ஸோ 11 + 9 22 வந்துடும். திரும்ப டிவைட் பண்ணாக்க மேலே 0 வந்துடும். 0 வந்தாக்க லூப்பை ஸ்டாப் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ தான் பண்ண போகிறேன். இதை தான் சும்மா லைட்டாக கொடுத்துருக்கேன். இதோட ஐட்டேஷன் நான் எழுதி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு நம்பரும் எடுக்கணுமா? ஸோ இந்த இடத்துல ஏ அப்படிங்கிற வேரியபிளை யூஸ் பண்ணிக்கிறேன். சொல்கிறேன் எடுத்து ஒரு எழுதிக்கலாம். ஸோ வைல் இந்த லூப் எப்போ ஸ்டாப் ஆகணும்? 0 வந்துருச்சு. 0 வந்துருச்சுனாக்கா தீர்ந்து போச்சுன்னு அர்த்தம். 9823 சரி 9823 அடுத்து 982 அடுத்து 98 அடுத்து 9 அதுக்கப்புறம் இதையும் டிவைட் பண்ண 0 ஆயிருமா? ஸோ அப்போ என்ன பண்ண 0 வர வரைக்கும் அப்படி இந்த எண்ணு 0 வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணா செட் பண்ணணும் வச்சுக்கோ. ஒவ்வொரு நம்பரா டிவைட் பண்ண. அதுக்கு முன்னாடி இதுல என்ன பண்றாங்க? மாடலஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல தண்ணி தான் இருக்கு. எனக்கு வேற வழி தெரியல. சரி, அப்போ ஒவ்வொரு நம்பரை டிவைட் பண்ணிட்டே வரேன். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நம்பர் நான் எடுக்கணும். ஸோ என்ன மாடலஸ் 10 பண்ணுறேன். மாடலஸ் பண்ண நான் ரிமைண்டரை பார்ப்போம். அதுவும் 10 வச்சு பண்ணீங்கன்னாக்க உங்களுக்கு லாஸ்ட் டிஜிட்டை ஈஸியாக எடுக்கும். நீங்கள் மாடலஸ் 10 பண்ணும்போது
அந்த நேரத்துல என்ன இருந்துச்சோ அதோட லாஸ்ட் டிஜிட் உங்களுக்கு கிடைக்கும். மாடுலஸ் பண்ணாக்கா லாஸ்ட் டிஜிட் கிடைக்கும், டிவைட் பண்ணினாக்கா லாஸ்ட் டிஜிட் ரிமூவ் ஆயிடும். ஓகேவா? சரி, இப்போ லாஸ்ட் டிஜிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எடுத்து நான் என்ன பண்றேன், டோட்டல்ல ஆட் பண்ணிட்டே வரேன். அப்ப இதோட ஐட்ரேஷன் எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கறத இப்போ பார்ப்போம். ஸோ while 9 8 2 3 நாட் ஈக்குவல் டு 0 வரும். கரெக்டா? ஸோ உள்ள வரும். ஏல என்ன இருக்கு, a ஈக்குவல் டு n என்ன இருக்குனாக்கா அந்த 9 8 2 3 மாடுலஸ் பண்றீங்க. கரெக்டா? அப்ப ஏல என்ன இருக்கும், 3 ன்னு வந்துரும். ஏன்னா மாடுலஸ் பண்ண லாஸ்ட் நம்பர். நெக்ஸ்ட் இப்போ டோட்டல் என்ன இருக்கு, ஆல்ரெடி 0 + 3 டோட்டல் ஈக்குவல் டு 3 ஆ மாறிடுச்சு. திரும்ப n ஈக்குவல் டு அந்த 9 8 2 3 டிவைட் பண்ணா வரும் 982. n ஈக்குவல் டு 982 ன்னு வரும். ஓகே, அந்த 982 மறுபடியும் மேல போகும். மறுபடியும் மேல போகும்போது இப்போ எனக்கு என்ன பண்ணுவோம், இல்ல 982 வந்து நாட் ஈக்குவல் டு 0 செக் பண்ணோம். கரெக்ட் தான், ஏன்னா என்ன டிவைட் பண்ணி என்னலயே ஸ்டோர் பண்றோம். அந்த என்னலயே ஸ்டோர் பண்றதுனால தான் என்னோட வேல்யூ மாறுது. வேற ஏதாவது வேரியபிள் ரிசீவ் பண்ணீங்க அப்படின்னாக்கா மாறாது, பாத்துக்கோங்க. சரியா? இப்போ ஏல என்ன இருக்கும், a ஈக்குவல் என்னோட வேல்யூ என்னது, என்னோட வேல்யூ 982 ன்னு இருக்கும். சரியா? மாடுலஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா என்ன நடந்திருக்கும், a ஈக்குவல் டு இப்போ லாஸ்ட் நம்பர் 2 வந்துரும். டோட்டல் ஈக்குவல் ஆல்ரெடி டோட்டல் என்ன இருக்கு, ப்ரீவியஸா பாருங்க 3 பிளஸ் சாரி ஆமா 3 பிளஸ் 2 வருமா, அப்ப டோட்டல் என்ன இருக்கும் 5 வந்துரும். கரெக்ட்டா? இப்போ n ஈக்குவல் டு 982 அப்படி இருக்குமா, டிவைட் 10 பண்ணீங்க அப்படின்னாக்க n ஈக்குவல் டு 98 மட்டும். ஓகே ஐயா, இந்த ஐட்ரேஷன் எப்படி நடந்திருக்குனாக்க இது லூப் தானே, முதல் டைம் நடந்துட்டு எல்லாரும் முடிஞ்ச திரும்ப மேல போகும் சொன்னா திரும்ப மேல போகும், மறுபடியும் முதல் டைம் நடந்துச்சு, திரும்ப மேல போயிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து நடக்குது, திரும்ப மேல போயிட்டு முதல்ல இருந்து நடக்கும், அப்படியே நடந்துகிட்டே இருக்கும். திரும்ப என்ன பண்ணும், while 98 நாட் ஈக்குவல் 0 இருக்கும். கரெக்ட் தான். இப்போ இந்த இடத்துல எனக்கு a ஈக்குவல் டு 98 மாட் லெஸ் 10 ன்னு செட் பண்ணும். ஓகேவா? இப்போ எனக்கு என்ன வரும், a ஈக்குவல் டு 8 வரும். இப்போ டோட்டல்ல 5 பிளஸ் அப்போ 5 பிளஸ் 8 ன்னு வரும். டோட்டல் ஈக்குவல் டு 13 மாறிடுமா. நெக்ஸ்ட் n ஈக்குவல் டு 98 டிவைட் பண்ணா வரும் 9, n ஈக்குவல் டு 9 வரும். திரும்பவும் மேல போகும். while 9 நாட் ஈக்குவல் 0 ன்னு பக்கம் திரும்ப உள்ள வரும். a ஈக்குவல் டு 9 மாடுலஸ் பண்ணா வரும், அதே நம்பர் தான் வரும். a ஈக்குவல் டு லாஸ்ட் நம்பர் தானே, லாஸ்ட் நம்பர் தான் வரும். நெக்ஸ்ட் டோட்டல் ஈக்குவல் டு 13 பிளஸ் 9 ஆ மாறும். டோட்டல் ஈக்குவல் டு 22 மாறிடும். இப்போ n ஈக்குவல் டு 9 டிவைட் 10 பண்ணுவோம், இந்த இடத்துல 0 மாறிடும். திரும்பவும் மேல போகும். while 0 நாட் ஈக்குவல் டு 0 பார்க்கும், கண்டிஷன் தப்பு, அப்போ உள்ள அலோ பண்ணாது. ஓகேவா? வேற வெளியே வந்துடும். ஸோ நம்ம சமாளிச்சு எதுல இருக்கு, டோட்டல்ல. அப்ப யார பண்ணா போதும், 6 அவுட்ல டோட்டல் அப் பண்ணா முடிஞ்சு போச்சு. வந்துருச்சா 22 நம்பரை மாத்து. இப்போ அவுட்புட் என்ன வரும், 14 நம்பர் 40 வந்துருச்சா. அப்ப நீ எந்த நம்பருக்கு தான் எனக்கு என்ன பண்ணும், ஆட் பண்ணி கொடுத்துட்டு. இது டவுட் குழப்பம் இல்ல. சரி, இது சம் ஆஃப் டிஜிட்ஸ். ஓகே, sum of all digits in given number n. ஐயாடி ஓகே கேட்டுச்சு. இதை ரைட் பண்ணிக்கோங்க. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம், மாத்திக்கோங்க.
திடீர்னு ஒரு புயல் வந்து அடிச்ச மாதிரி சொல்றீங்க. சரி ஆமா கவுண்ட் வச்சு செக் பண்ணிருக்கேன். லூப்புக்குள்ள கொடுத்துருப்பீங்க. லூப் போட்டு வெளியே வைங்க. ஏதாவது டவுட் இருக்கா முருகா உங்களுக்கு? டவுட் இருக்கா? என்ன சொல்ற சார்? ஐ கேன் ஹியர் யூ சார் பட் unable to replace. ஓகே 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 சார் அப்ப லேட்டா கவனிக்கிறேன். ஓகே ஓகே இப்போ எழுதிக்கோங்க. மறக்காம ஹைட்ரேஷன் எழுதிக்குவேன் அப்பதான் புரியும். One second. எழுதியாச்சுல இது அப்புறம் என்ன? ஏன் எழுதுனா எழுதிட்டு இருக்க? பசியில தலை எதுவுமே பா ஒரு ஆள் தான் இருக்காங்க. என்னாச்சு எல்லாம் லாக் அவுட் ஆயிட்டீங்க? நெட் தீர்ந்து போயிருமா? அப்படியா? நெட் தீர்ந்து போயிருமா இல்லையா? எக்ஸிஸ்டிங் மாவின் கொடுத்தா எரர் காட்டுது. எக்ஸிஸ்டிங் மாவின்ல கொடுத்தா எரர் காட்டுது. எக்ஸிஸ்டிங் மாவன் கொடுத்தா எரர் காமிக்குது. விசார்ட் ஏதோ
ஏன் டெஸ்க்டாப் என்ன சொல்லுங்க? அவளோட எல்லா ஃபைலுமே இன்டூ தான் இருக்கும். டெஸ்க்டாப்ல போய் எல்லாத்தையும் எடுத்து பிசில OneDriveல போடுறதுக்காக இது பண்ணேன். அது நீங்க டெஸ்க்டாப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபைலுமே இன்டூ சிம்பிள் காட்டும். அது கேட்கறதுக்கு எல்லாத்தையும் OneDriveல போடுங்க, இல்ல லோக்கல் டெஸ்க்ல போடுங்க. காப்பி பண்றேன், நிறைய ரொம்ப நேரம் காட்டுச்சு. இதுதானே ஓப்பன் பண்ணீங்க? இதுதானே ஓப்பன் பண்ணீங்க? எஸ். எப்படின்னா சரியா நீங்க அந்த இதை இன்புட் பண்ணிக்கலாம். நீங்க சரி பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் ஆட் டிஜிட்டை மட்டும் ஆட் பண்ண சொல்கிறோம். ஓகே, ஆட் டிஜிட்டை மட்டும் ஆட் பண்ண சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ எவ்வளோ ஆட் டிஜிட் என்னது 9 3 இது மட்டும் தான் வரணும். ஓகே, 9 3 இது ரெண்டு மட்டும் தான் வரணும்னு வச்சுக்கோ. சொல்றது புரிஞ்சுதா? அப்போ இங்கே எப்படி ஆட் பண்ணுறது? அதை இந்த ஏ எடுப்போம்ல, அது வந்து ஈக்குவல் டிவைடட் பை 2 ஆரம்பிச்சுனா ஈக்குவல் டு 0. டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 0. சரி, ஓகே. அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம், அந்த ஏவை மாடுலஸ் பண்ணி ரிமைண்டர் 1 வந்துச்சுனாக்கா அது ஆட் நம்பர். கரெக்ட்டா? ரிமைண்டர் 1 வந்துச்சுனாக்கா அது ஆட் நம்பர். சோ அப்ப இங்க என்ன பண்றேன், இந்த இடத்துல இப்ப பக்கவா இருக்குமா? சரியா? அப்ப நீங்க ஒவ்வொரு நம்பரா எடுத்து ஆட் பண்ணும்போது அந்த ஏல ஒவ்வொரு டிஜிட்டா வரும். அந்த டிஜிட் ஆட் ஆனா மட்டும் தான் டோட்டல் ஒர்க் அவுட் ஆகும். இல்ல டோட்டல் ஆட் ஆகாது, டிவைட் ஆயிடும். ஓகேவா? என்ன விஷயம் புரிஞ்சதா? ஓகே. இப்போ அவுட்புட் பாரு, எனக்கு 11 மட்டும் தான் வரும். 11 12 மட்டும் வரும் நினைக்கிறேன். 12. ஏன்னா 9 3 மட்டும் தான் இருக்கு. ஓகே, சொன்ன விஷயம் புரிஞ்சதா? சப்போஸ் எந்த ஒரு டிஜிட்டுமே இல்லை சார், இப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ எல்லாமே டபுள் வச்சுக்கோ, இப்படி இருக்கு அப்படின்னாக்க இந்த இடத்துல 0 தான் வரும். ஓகே, அப்ப என்ன அர்த்தம்? எந்த ஒரு ஆட் நம்பருமே இல்லைன்னு அர்த்தம். அப்போ 0 வந்தா என்ன அர்த்தம்? ஆட் நம்பரே இல்லை. நாட் ஈக்குவல் 0னாக்க ஏதோ ஒரு நம்பர் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? இந்த இடத்துல என்ன பண்றேன், ஈக்குவல் டு 0 இருந்துச்சு அப்படின்னாக்க நோ டிஜிட் அப்படின்னு தரேன். இல்லையா அந்த டோட்டலா பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? இந்த டோட்டல் வந்து 0வா இருந்துச்சு அப்படின்னாக்கா நோ டிஜிட் பண்ணணும். இப்போ நோ டிஜிட் வரும் பாருங்க. இப்போ நோ டிஜிட். சப்போஸ் அங்க ஏதாவது ஒரு நம்பர் ஆட் பண்ணி பாருங்க, 885 கொடுத்துக்கிறேன். இப்போ கண்டிப்பா டிஜிட் இருக்குதானே, அப்ப 5 வந்து சொன்னது புரிஞ்சதா? கைஸ் இந்த ரஸ்கல டவுட் இருக்கா? ஆன் நம்பர் மட்டும் சம் பண்றதல்ல. ஓகே, பிரவீனுக்கு ஓகே. புரிஞ்சதா? இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு இந்த ஐடெக்ஷன் வேற மாதிரி வரும், இது எழுதணும். இதை மட்டும் வீட்டுல கூட வெளியில இருந்து யாரும் பாக்குறாங்க. அது அப்படிலாம் கம்பெனி அது ஓகே, அப்படிலாம் ஒரு கம்பெனி வைக்கிறாங்க.
நான் சீக்கிரம் எழுதுனா மட்டும் சீக்கிரம் விட மாட்டேன். ஓடி போய் சாப்பிட்டு வந்துருன்னு சொன்னேன். தனியா சாப்பிட மாதிரி இருக்குமா? தனியா சாப்பிட மாதிரி இருக்குமா? நீங்க சாப்பிட்டு அன்னைக்கு நம்ம எதுவும் சாப்பிடனாலும் பரவாயில்ல, அதான் டீ பிஸ்கெட் குடிச்சிட்டாங்க. இப்போ இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னாக்க ஒரு நம்பரோட முதல் டிஜிட்டும் லாஸ்ட் டிஜிட்டும் சேமா இருக்கான்னு செக் பண்ண போறோம். இப்படி வச்சுக்கலாம். ஓகே, முதல் டிஜிட்டும் லாஸ்ட் டிஜிட்டும் சேமா இருக்கான்னு. முதல் டிஜிட் என்னது 8, லாஸ்ட் டிஜிட் வந்து என்னது 5. ஆக்சுவலி இது நாட் சேம். கரெக்டா? இது வந்து நாட் சேம்ல வரும். சப்போஸ் லாஸ்ட்ல எனக்கு 8 முடிஞ்சிச்சுனாக்கா இப்ப சேம் வரும். கரெக்டா? நம்ம லாஸ்ட் டிஜிட் ஈஸியா எடுத்துடலாம். ஏன்னா மாடலஸ் பண்ணி வச்சோம்னாக்க லாஸ்ட் டிஜிட் கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் டிஜிட் எப்படி எடுக்கலாம்? டிவைட் பண்ணுவோம். இங்க பாருங்க, இந்த while ஒவ்வொரு டைமையும் இந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட்டை கிராஸ் பண்ணி தான் 0 ஆகுது. கரெக்டா? நல்லா பாருங்க, நீங்க எந்த ஒரு நம்பரை டிவைட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் டிஜிட்டை கிராஸ் பண்ணா அப்ப இங்கேயும் எனக்கு என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் 88885 வந்திருக்கும். அதுக்கப்புறம் 885 வந்திருக்கும். அடுத்து 83 வந்திருக்கும். அடுத்து 8 வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் 0 ஆயிருக்கும். கரெக்டா? அப்போ அது முதல் டிஜிட் எப்படி நான் சொல்றது? அது முதல் டிஜிட்னு எப்படி சொல்றது? அதுதான் கொஸ்டின். அது முதல் டிஜிட் எப்படி சொல்லலாம்? ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்களேன், இங்கே வர எல்லாமே சிங்கிள் டிஜிட் கிடையாது, டபுள் டிஜிட்டாக இருக்கா? அப்போ முதல் டிஜிட் வரும்போது சிங்கிளாக இருக்கு. நிச்சயா முதல் டிஜிட் எப்பவுமே சிங்கிளாக தான் இருக்கும். சொல்ற விஷயம் புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல நீ 0 வரைக்கும் போகாத, கிரேட்டர் தென் 9 கொடுத்துட்றேன். 10 தான் கரெக்டா? சரியா? சிங்கிள் டிஜிட்னா உள்ளே வர கவனிச்சியா? சிங்கிள் டிஜிட் இருந்துச்சுனாக்க அது முதல் டிஜிட்னு அர்த்தம். கரெக்டா? சொல்ற விஷயம் புரியுங்களா? சிங்கிள் டிஜிட்னாக்க அது முதல் டிஜிட்னு அர்த்தம். அப்ப டபுள் டிஜிட் அந்த மாதிரி தான் உள்ள வரும். டிவைட் ட்ரிபிள் டிஜிட் தான் உள்ள வந்து டிவைட் பண்ணும். 4 டிஜிட் தான் பண்ணும். இப்போ 8 வருதுனாக்க இப்போ 8 என்ன பண்ணு இருக்கு? இங்க பாருங்க, whileல இது சரியா தப்பா? உள்ள வந்து டிவைட் பண்ணும். அடுத்து இது சரியா தப்பா? சரி, இது சத்தம் உள்ள வரும். இதுவும் கரெக்ட். இது அப்ப சிங்கிள் டிஜிட் இருந்துச்சுன்னா அர்த்தம் அப்ப முதல் டிஜிட்டை ரீச் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். கரெக்டா? அப்ப என்ன பண்றேன்? இதே விஷயத்த டிவைட் மட்டும் பண்றேன். டிவைட் மட்டும் பண்ணிட்டே வரேன். அப்ப லாஸ்ட் நம்ம எடுக்கவே இல்லை. ஓகே, சோ அப்ப இங்க என்ன பண்றேன்? இடத்துல
லாஸ்ட் டிஜிட் வந்து என்ன மாடலஸ் மாதிரி தெரிஞ்சுக்கணும். கரெக்டா? புரிஞ்சுங்களா? மாடலஸ் மாதிரி தெரிஞ்சிடும். ஆமா அப்படிதானே. இதை மாடலஸ் சென்ட் பண்றோம், இங்க வந்துருமா ஈஸியா, லாஸ்ட்ல வந்துருமா. இதை மாடலஸ் சென்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா லாஸ்ட் 8 கிடைச்சிரும். அந்த 8 நான் லாஸ்ட்ல வச்சிருக்கேன். இதை டிவைட் பண்ணிட்டே வரேன். என்ன கடைசி எதுல முடியும்? ஃபர்ஸ்ட் டிஜிட்ல வந்து முடியும். ஓகேவா? ஆமா சரியா. அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், அது ரெண்டும் ஈக்குவல் டன் பார்க்கணும். ஆமா n ஈக்குவல் டு லாஸ்டா இருந்துச்சுனாக்க சேம் இல்லைனாக்கா நாட் சேம். அவ்வளவுதான் சார். ஆமா இது கரெக்ட் தானே. சப்போஸ் இந்த 5 எடுத்துட்டு பாரு, நாட் சேம் போறோம். என்னாச்சு பிரவீனா சொல்லு சார். இன்னொரு டைம் சொல்லுங்க சார். இது என்ன பண்ணலாம், இந்த நம்பர் நம்ம டிவைட் பண்ணிட்டே வரோம் அப்படின்னாக்க இந்த இடத்துல 0 வர வரைக்கும் போகும். ஓகே, 0 வர வரைக்கும் போக வேணாம். முதல் டிஜிட் எப்போ வருதோ அப்ப ஸ்டாப் பண்ணு அப்படின்னா. அப்ப முதல் டிஜிட் வருது எப்படின்னு சொல்லனாக்க, முதல் டிஜிட் எல்லாமே சிங்கிளா தான் இருக்கும். நினைச்சியா டபுள் டிஜிட் இருந்துச்சுனாக்க அந்த இடத்துல அது வந்து சிங்கிள் டிஜிட் நான் வரலன்னு அர்த்தம். அப்போ ஒரே ஒரு டிஜிட் மட்டும் வந்துச்சுனாக்க, ஆமா இந்த டிஜிட் வந்துச்சு அப்படின்னாக்க கண்டிப்பா சிங்கிள் டிஜிட். அப்ப சிங்கிள் டிஜிட்னாக்க இது டபுள் டிஜிட் கிடையாது. 9க்கு மேலனா தான் டபுள் டிஜிட் வருது. கரெக்டா? 9க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னாக்கா அது கண்டிப்பா சிங்கிள் டிஜிட்னு அர்த்தமாயிடும். சரியா? சரி. அப்போ 9க்கு மேல இருந்தா மட்டும் டிவைட் பண்ணு, 9க்கு கீழே இருந்தா டிவைட் பண்ணாத சிங்கிள் டிஜிட் தேவைன்னு சொல்றேன். புரிஞ்சதா இப்போ? ஓகே சார். ஓகே. இது வந்து என்னது, இதுக்கு இந்த கண்டிஷன்ஸ் கிடையாது. இதுக்கு என்ன சொல்லலாம், check the number digit first and last with the digits same, print same, otherwise print not. அவ்வளவுதான். டிக்கெட் கூட பண்ணி 6-7 மாசம் வச்சிருக்காங்க. இல்லையா ரூபாடா? ஓகே, இது புரிஞ்சதா? நெக்ஸ்ட் வந்து ரிவர்ஸ் பண்றத பத்தி. Same method of ஓப்பன் ஒன்று இருக்கு. 6852 கொடுத்தது 2576 வரும். கரெக்டா? இதுதான் அவுட்புட்டா வரணும். எந்த நம்பர் கொடுத்தாலும் எனக்கு ரிவர்ஸ் பண்ணி இந்த மாதிரி தான் வரணும். ஓகேவா? சொல்றீங்க? புரியுது. என்ன டவுட்?
தெரியவேட்டியா? ஓகே. ஸோ இப்போ இந்த என்ன பண்ணுறேன், ஸோ இது எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, இங்க பாருங்க. இப்போ உங்ககிட்ட 7 2 5 இருக்கு. இல்லைன்னா இப்படி வச்சுக்கலாம், இது வேணா விடுங்க. 2 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி 25 மாத்தலாம் சொல்லி கொடுத்துருக்கேன். இல்லையா 25 இல்லையா, 2 ஸ்பேஸ் 5 இருக்கு. இது எப்படி 25 கன்வெர்ட் பண்றதுன்னு கேட்டேன். அது 10 ஓட மல்டிபிள் தானா? அப்போ 2 × 10 பண்ணி பிளஸ் அந்த 5 கொடுத்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு 25 கிடைச்சிடும். ரைட்டா? 2 × 10 பண்ணி பிளஸ் 5 பண்ணினா கிடைச்சிடும். நெக்ஸ்ட் அடுத்து இந்த 25ஓட எப்படின்னா இந்த 7 ஆட் பண்றது அதே மெத்தட் தான். ஸோ இன்ட் பண்ணி பிளஸ் கொடுத்தீங்க அப்படின்னாக்க இந்த இடத்துல என்ன கிடைக்கும்? ஸோ 2 5 7 கிடைச்சிடும். கரெக்டா? திரும்ப அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த 2 5 7ஓட திரும்ப இந்த 6 நான் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னாக்க சேம் கான்செப்ட் ஈக்குவல் டு 2 5 7 6 வந்துருச்சா? சரி, ஓகே. ஸோ இங்க பாருங்களேன், இந்த இடத்துல வந்த அவுட்புட்டு இப்போ வந்துட்டு 20 வந்திருக்கா, இந்த 25 தான் இங்கேயும் வந்திருக்கு, இந்த 257 தான் இங்கே வந்திருக்கு. கரெக்டா? அப்போ இந்த ஆன்சர் இந்த இடத்துல வந்திருக்கு அப்படின்னாக்க இந்த ஆன்சர் தானே இங்கேயும் வந்திருக்கும். இந்த இடம் புரிஞ்சதா? இந்த இடத்துல 2 வந்திருக்குனாக்க இந்த 2 தான் இங்க வந்திருக்கும். அப்ப இதுல 25 தான் இங்க வந்திருக்கும். இது 25 இந்த 2 ஆன்சர் தான் இங்க வந்திருக்கு. அப்ப இந்த ஆன்சர் இங்க தானே வந்திருக்கும். அப்ப இந்த இடத்துல லாஸ்ட் நம்பரை ஆட் பண்ணிட்டே இருக்கணும். இந்த 5 வந்திருக்குனாக்க இந்த 5 நம்ம லாஸ்ட் ஆட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி இந்த 2 வந்திருக்குன்னா இந்த 2 இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் விஷயம் ஓகேவா, ஆட் பண்ணிருப்போம். ரெண்டாவது இந்த இன்டர்ன் வந்து அப்படியே இருக்கும். கரெக்டா? பண்ணிருந்தாக்க இந்த 2 வந்திருக்கும். 0 சார் 0 0வா? 0 கரெக்டா தான். ஸோ 0 நீ மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 0 கிடைச்சிக்கும். 0 + 2 வந்து 2 ஆயிடும். சரியா இருந்திருக்குமா? அப்போ இந்த 0 ஒரு வேரியபிள் வச்சதுனால தான் இந்த t தான் இந்த 0 வர ஆன்சரை திரும்ப நீங்க என்ன பண்றீங்க, அதுலயே ஸ்டோர் பண்ண போறீங்க. ஓகேவா? அப்ப இது எப்படி நான் ஃபார்முலா கன்வெர்ட் பண்ணுவாங்க, t = t × 10 plus அந்த ரிமைண்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதாவது லாஸ்ட் டைம் நம்ம மாடல்ஸ் பண்ணி எடுப்போம்ல, அதை வச்சுக்கிறேன். ஸோ ஒவ்வொரு டைம் லூப் நடக்கும்போது டீலே ஸ்டார்ட் பண்றதுனால டீல ப்ரீவியஸா என்ன இருந்துச்சோ அதுல இருந்து நம்ம என்ன பண்றோம், ஸ்டார்ட் பண்றோம். டீல ப்ரீவியஸா இருக்கிறது. ஓகேவா? சேம் கான்செப்ட் தான் இந்த இடத்துல. ஸோ இன்ட் இருக்கு, ஆட் பண்ணணும். அதனால இந்த இடத்துல டோட்டல் ஈக்குவல் 0 இல்லை ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க வேரியபிள். ஓகே, நெக்ஸ்ட் ஏன்னு வச்சுக்கோங்க. இல்லை ஏ என்ன பண்ணுங்க அந்த இடத்துல எது கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வைல் அதே மாதிரி தான் n ≠ = 0 வரைக்கும் போக போகுது. ஸோ இந்த இடத்துல n டிவைட் பண்ணிட்டே வரேன். n டிவைட் பண்ணிட்டே வரேன். சரியா? சரி, இப்போ மேலே நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல 10 பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ வரதை டோட்டல் ஈக்குவல் டு டோட்டல் × 10 ப்ளஸ் அந்த ஏவை கொடுத்துட்றேன். ஓகே, இதுக்கு ஹைட்டேஷன் நீங்கள் எழுதலாமா? இப்போ இதுக்கு ஹைட்டேஷன் இப்போ நீங்கள் எழுத போகிறீங்க. கரெக்டாக 2 நிமிஷம் தான் டைம். ஓகே, ஸோ அவுட்புட்டை யார் அப்ரூவ் பண்ணுங்கிறத நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க.
டக்குனு எழுதுங்க கொஞ்சம் ஆன்சரை. இதுக்கு ஐடேஷன் டக்குனு எழுதுங்க பார்ப்போம். ஐட்ரேஷன் தெரியுமா? கீழே நான் கமெண்ட் பண்ணி எழுதினால இதுக்கு முன்னாடி அதுதான் ஐட்ரேஷன். டவுட்டா வரையறேங்க. ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சா? டோட்டலாக கரெக்டாக வந்துருச்சா? ஆன்சர் என்ன வந்துடும்? 2576. இங்கிட்ட சூப்பரா. பிரவீன் போட்டோ அனுப்பு. வேற பிரியா நீங்களும் போட்டோ அனுப்புங்க பார்ப்போம். தீனா நீனும் அனுப்பு. சார் சென்ட் பண்ணிட்டேன் பாருங்க. இந்த கோயில் கடைசி வரைக்கும் பாடிடுறேன். கடைசியில் 0 கொண்டு போய் ஸ்டாப் பண்ணு. ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். 0 வரைக்கும் லூப் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றேன். ஓகே சார்.
குட். ஓகே, எனக்கு ஈவன் நம்பரை மட்டும் ரிவர்ஸ் பண்ணிட்டாமல் எப்படி எழுதுறான் கோடு? ஈவன் நம்பரை மட்டும் A வந்து 2 ஓட மாடுலஸ் பண்ணா 0 கிடைக்கும். அந்த நம்பரை மட்டும் எடுத்து ரிவர்ஸ் பண்ணணும். சப்போஸ் ஈவன் டிஜிட் இல்லைனாக்கா நோ ஈவன் டிஜிட் சொல்லி பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம்? அதுதான் டெர்மினல்ல பண்ணுங்க. எல்ஸ் பிரிண்டர்ஸ் நோ எல்ஸ் கொடுக்க முடியாதுல்ல, ஏன்னா லூப் டெர்மினல்ல எப்படி விடலாம்? நமக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணிட்டு அப்போ இதை கண்ட்ரோல் பண்ணலாமா? இதை நான் என்ன பண்ணுறேன், இஃப் யூஸ் பண்ணி அந்த ஏவை நான் செக் பண்ணுறேன் 0 வருதான்ட்டு. இருந்துச்சு நான் என்ன பண்ணுறேன், ரிவர்ஸ் பண்ணுறேன். ஓகேவா? அப்படி ரிவர்ஸ் பண்ணும்போது ஈவன் டிஜிட் இருந்துச்சுனாக்கா ஓகே, ரிவர்ஸில் வந்திருக்கும். ஆட் டிஜிட் மட்டும் வராது. ஓகேவா? டோட்டல் பெருமான்லையோ சாரி சோக்கில் டோட்டல் பெருமையோ 26. ஏன்னா 2ம் 6 மட்டும்தான் இருக்கு. சப்போஸ் ஒரு டிஜிட் இருக்குனாக்கா 6ஆவது வரும். கரெக்டா? 6ஆவது இந்த இடத்துல வரும். அதுவுமே இல்லை அப்படின்னாக்கா எனக்கு 0 தான் இருக்கும். டோட்டல் கரெக்டா? எனக்கு 0 தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஈக்குவல் டு 0 வந்துச்சுனாக்கா நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல இப்போ இதை ஓகே இன்வேலிட் இல்லைனாக்கா நாட் எக்ஸிஸ்ட் எக்ஸிஸ்ட்னு வச்சுறேன். ஓகே, நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு வச்சுக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த டோட்டலாக ஃபில் பண்ணிடுறேன். அவ்வளோதான். ஓகேவா? டவுட்டு? ஏன்னா இங்கே டிஜிட் கிடையாது. சப்போஸ் நீங்கள் எதாவது கொடுத்தீங்கன்னாக்கா எனக்கு அவுட்புட் 24 சொல்லி வந்திருக்கும். இருந்தால் வந்திருக்கும், ஏன்னாக்கா நாட் எக்ஸிஸ்ட். ஓகே, இது ரிவர்ஸில் ஈவன் நம்பரை மட்டும் ரிவர்ஸ் பண்ணுறேன். இதை ரைட் பண்ணிக்கோங்க.
ஓகே. ஸோ இப்போ நம்ம செக் பண்ண போகிறது பாலிண்ட்ரோம் இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். பாலிண்ட்ரோம்னா என்ன? ரிவர்ஸ் பண்ணாலும் அதே நம்பர் கிடைக்கணும். என்னது பாலிண்ட்ரோம் அப்படின்னு அர்த்தம் ஆயிடும். ஓகேவா? சொல்ற விஷயம் புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல நான் ரிவர்ஸ் பண்ற லாஜிக்ஸ் எழுதிருக்கேன். இந்த இடத்துல ரிவர்ஸ் பண்ற லாஜிக்ஸ் எழுதிருக்கேன். ஓகேவா? இப்போ ரிவர்ஸ் பண்ண நம்ம டோட்டலில் இருக்கும் ஒரிஜினல் நம்பர் என்ன இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னாக்க பாலிண்ட்ரோம் இல்லைனாக்க நாட்னு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இதுக்கு அவுட்புட் நாட்னு தானே வரணும். அப்படிதானே? என்னோட நம்பர் வேறையா? இந்த இடத்துல ஒரு சில மிஸ்டேக் இருக்கு, அது நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க ஒரு சில பேர். கரெக்டா? என்ன மிஸ்டேக்? இருங்க. இப்போ பாலிண்ட்ரோம்னாக்க 1221 ரிவர்ஸ் பண்ணினாக்க அதே 1221 தான் கிடைக்கும். ஓகே. ஸோ ரிவர்ஸ் பண்ண நம்பரும் அதே மாதிரி எனக்கு கிடைச்சிருக்கு. கரெக்டா? ரிவர்ஸ் பண்ண நம்பரு அதே மாதிரி தான் கிடைச்சிருக்கு. அப்போ இது ஒரு பாலிண்ட்ரோம். சப்போஸ் இங்க ஏதாவது வேற ஏதாவது டிஜிட் இருந்துச்சு அப்படின்னாக்க இங்கே 123 ரிவர்ஸ் பண்ணாக்க எனக்கு 321 கிடைக்கும். ஓகே. 123 ரிவர்ஸ் பண்ணாக்க எனக்கு 321 கிடைக்கும். அப்போ இது ஒரு நாட் அ பாலிண்ட்ரோம். ஓகே. ஏன்னா இந்த நம்பர் ரிவர்ஸ் பண்ணாக்கா வேற நம்பர் கிடைக்கும். 2457 கிடைக்கும். அப்போ இதுக்கு நாட்னு கிடைச்சிருச்சு. ஓகே. சப்போஸ் நீங்க வந்து 121 கொடுத்தாலும் எனக்கு நாட்டு தான் கிடைக்கும். தெரிஞ்சவங்க ஆன்சர் சொல்ல வேணாம். ஓகே. தெரியாதவங்க இதை நாளைக்கு வரும்போது என்ன ஆன்சர்னு சொல்லணும் எனக்கு. அப்படி முடிக்கலாம். ஓகே. இதை போட்டோ மட்டும் எடுத்துக்கோங்க, இதை எழுத வேணாம். இதுல ஒரு பக் இருக்குல்ல, இது என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. போட்டோ எடுத்தாச்சா? ஓகே. இன்னைக்கு நடத்துனது டவுட் இருக்கா? இன்னைக்கு நடத்துனது டவுட்டு. ஸோ இதை ஒர்க் பண்ணி பாருங்க. டவுட் இருந்தாக்க கிளாஸ்ல கேளுங்க. சரியா? இப்போ கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. டெஸ்ட் எப்போ வேணா இருக்கலாம். பி ரெடி. ஓகே.